கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, லக்னாதிபதி 9ஆம் அதிபதி இப்போ 4ஆம் வீட்டில் சேர்ந்திருக்கிறது. லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் இனி 5ஆம் வீட்டில் போய் சேரப்போகிறார்கள். அப்போ 1, 5, 9 3 திரிகோணங்களின் தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுவது ஒரு உன்னதமான தொடர்பு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், அப்போ 5ஆம் இடம் நாம் மதிமயங்கக்கூடிய இடம். அப்போ நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பாய் ஃப்ரெண்டு, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் சில இடத்தில் திருமணமான நபர்களுக்கும் ஏற்படும்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். புத்திசாலித்தனமாக கவனமாக எதை எடுக்க வேண்டுமோ, யாருடன் பயணிக்க வேண்டுமோ, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் யாருக்கு நன்றாக மேட்ச் ஆகிறதோ, ஒரு வேளை லவ் மேரேஜாக இருந்தாலும் பெற்றோர் சம்மதத்துடன் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு போவது தான் இது காலகட்டங்களில் என்னை பொறுத்தவரை ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வர வேண்டும் அப்படின்பதற்காக அவர் உச்சமடைவார். குழந்தைகள் 5ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் கல்வியில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். டீனேஜ் குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் இந்த புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதன் மூலம் நம்மளுடைய குழந்தைகள் டிஸ்டர்ப் ஆகாமல் நாம் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்துக்கு விரயம். அப்போ நோய்க்கு விரயம், எதிரிக்கு விரயம், கடனுக்கு விரயம், டென்ஷனுக்கு விரயம், பிரச்சனைகளுக்கு விரயம். நிறைய பிரச்சனைகளிலிருந்து, நோயிலிருந்து, நிறைய கடன் சிலந்திகளிலிருந்து, நிறைய ப்ராப்ளம் கோர்ட்டு கேஸிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மாதம் கிரக நிலைகள் ரெடி. இனிய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 முடிவில் இருக்கிறோம். நாம் சாதிக்காத விஷயங்களை, நாம் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக 2026 உங்களால் சாதிக்க முடியும் என்பதற்குண்டான வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகளுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம். 2026 வருடம் ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் என்பதை முதலில் பார்ப்போம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு ஜனவரி 15 சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன். இந்த 4 கிரகங்களுமே மகர ராசி மண்டலத்தில் மையம் கொள்ள போகிறார்கள். இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, லக்னாதிபதி 9ஆம் அதிபதி இப்போ 4ஆம் வீட்டில் சேர்ந்திருக்கிறது. லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் இனி 5ஆம் வீட்டில் போய் சேரப்போகிறார்கள். அப்போ 1, 5, 9 3 திரிகோணங்களின் தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுவது ஒரு உன்னதமான தொடர்பு அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி 5ஆம் இடத்தில் புத்திஸ்தானத்தில் வந்து அமர்ந்து பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். மின்னல் வேகத்தில் நிறைய யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த நோவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நூதனமான தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட இந்த ஐடி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இனோவேட்டிவ் நோவல் ஐடியாஸ், எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அதிலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த லாபம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். 10இல் குரு பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் இனிமே கண்டினியூவேஷனுக்கு கொண்டு போக வேண்டாம். ஒரு பதவி போனாலும் அதை விட ஒரு நல்ல பதவி, ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் ஓரளவுக்கு விஷயம் தாமதமாகக்கூடிய அமைப்பை இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் என்னென்னா, இப்போ உங்களுடைய ராசியாதிபதியே லாபத்தை பார்ப்பதால்
அவரே 9ஆம் அதிபதியுடன் சேருவதால் இது தர்ம கர்மாதிபதி யோகம். லாபத்தை பார்ப்பதால் அந்த நிகரற்ற லாபத்துக்கு நீங்கள் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே போய் இடம் வாங்குறேன், அங்கே போய் பூமி வாங்குறேன், அங்கே போய் நான் ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது மட்டும் கூடுதல் கவனம். பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்தாலும், விரையாதிபதி பூர்வீகத்துக்கு வந்தாலும் பூர்வீகத்துக்காக செலவு செய்வீர்கள், உங்களுக்காக செலவு செய்வீர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு செய்வீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு செலவு, சுப விரயம்னு தான் எடுத்துக்கொள்ளணும். புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன் இந்த இடத்தில் பலம் பெறுகிறார். இப்போ தைரியஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உச்சமடைவதனால் மெயினாக உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அது லாபத்தை பார்ப்பதால் வயதை அனுசரித்து அது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், இல்லை கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அரசாங்க வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சித்தியாகும். இதில் இன்னொரு நியூஸ் என்னென்னா, உங்களுடைய சகோதரர் சகோதரிகள் கூட இது காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு ஹெல்ப் செய்வார்கள். 3ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் உச்சமடையும் போது அதனுடைய பலன் இதுதான். அப்போ 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், அப்போ 5ஆம் இடம் நாம் மதிமயங்கக்கூடிய இடம். அப்போ நமக்கு நிறைய கான்டாக்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பாய் ஃப்ரெண்டு, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் சில இடத்தில் திருமணமான நபர்களுக்கும் ஏற்படும்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். புத்திசாலித்தனமாக கவனமாக எதை எடுக்க வேண்டுமோ, யாருடன் பயணிக்க வேண்டுமோ, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் யாருக்கு நன்றாக மேட்ச் ஆகிறதோ, ஒரு வேளை லவ் மேரேஜாக இருந்தாலும் பெற்றோர் சம்மதத்துடன் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு போவது தான் இது காலகட்டங்களில் என்னை பொறுத்தவரை ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்திற்கு 4 கிரகங்களின் பார்வை, அதில் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்வது ஜாக்பாட். அப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வருவது, ப்ராடக்ட் வாங்குவது, இது நாள் வரைக்கும் இந்த சரக்கெல்லாம் என்கிட்ட விற்கவே இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் எதை நினைத்தீர்களோ அந்த விற்காத ஒரு சரக்கு கூட நல்ல விலை வரும், மவுசு வரும். அப்போ என்ன பண்ணலாம், அதையும் நீங்கள் எடுத்து தூசி துடைத்து பெயிண்ட் அடித்து பளிச்சென்று பார்வைக்கு வைக்கலாம். அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் வருவார்கள், வியாபாரமாகும், லாபம் வரும். இதைத்தான் பாக்யம் என்றும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்றும் லக் என்றும் கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ கன்னிராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவரை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உச்சம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உச்சமாக இருப்பார். லாபத்துக்காக அவர் உச்சமடைவார். அதையும் தவிர ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வர வேண்டும் அப்படின்பதற்காக அவர் உச்சமடைவார். குழந்தைகள் 5ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் கல்வியில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். டீனேஜ் குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் இந்த புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதன் மூலம் நம்மளுடைய குழந்தைகள் டிஸ்டர்ப் ஆகாமல் நாம் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்துக்கு விரயம். அப்போ நோய்க்கு விரயம், எதிரிக்கு விரயம், கடனுக்கு விரயம், டென்ஷனுக்கு விரயம், பிரச்சனைகளுக்கு விரயம். நிறைய பிரச்சனைகளிலிருந்து, நோயிலிருந்து, நிறைய கடன் சிலந்திகளிலிருந்து, நிறைய ப்ராப்ளம் கோர்ட்டு கேஸிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மாதம் கிரக நிலைகள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படிங்கிற அமைப்புக்கு வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நன்றாக உபயோகித்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம். அந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது.
பரிகாரம்னு வந்துட்டோம்னா நாம் சனிக்கிழமைகளில் திங்கக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, திங்கக்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய வீடியோக்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.